அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியானதே வருகே அன்பரே சுராஜனு. ஓ ஆவியான இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவன் ஓ அன்பரே சுரா. ஆவியான ஆவியானதே உந்தன் ஏக்கம் உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று. ஓ ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனு அன்பரே அன்பரே ஆவியான ஆவியான சுவிசேஷ சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல. என் தேச ஆவியானவரே உந்தன் நாமம் சொல்ல. ஆராதனை
ஆவியானே ஆவியானே ஓ உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே ஓ ஆட்கொண்டு என்னை அமேன் அபிஷேகம் சென்று ஆராதனை 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 அன்பரேசு ஆவியானே ஆவி மனப்பூர்வமாய் இயேசுவே அன்பரேசு ஆவியானே ஆவியானே ஓ அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசு ஆவியான ஆவி ஓரி வரானா துரல மரானா ஆவியான ஆவியான அன்பரேசு அன்பரேசு உம்மை நேசிக்கிறோம் ஆவியான உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி உற்சாகமாய் வானமும் மையமும் படைத்தவரை நான் கால்கள் தள்ளாட விட மாட்டார் காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார் காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் கர்த்தர் என்னை காக்கின்றார் எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார் எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் ஓஹோ உதவி வரும் வானமும் மையமும் படைத்தவரை நான் ஓஹோ
கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி வானமும் ஐயமும் படைத்தவரை நான் உதவி வரும் பார்க்கின்றேன். வானமும் ஐயமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் ஐயமும் படைத்தவரை நான் உதவி வரும். ஹல்லேலூயா. வானமும் ஐயமும் படைத்தவரை நான் உதவி வரும். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் ஐயமும் படைத்தவரை நான் உதவி வரும் கண்மலை நோக்கி வானமும் ஐயமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மது அன்னை, நான் மறப்பேனோ மது அன்பை. மண்டியிடுவேனும் தான், மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ ரிபரனதோ. மண்டியிடுவேனும் தான், ரிகராந்துரமானலா மண்டியிடுவேனும். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீரன் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீரன் மேல் வைத்த உன் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடும் கோபத்தால்
சேர்ந்து நான் மறப்பேனோ? மண்டியிடுவேனும் மண்டியிடுவேனும் எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் எபினேசரே எபினேசர் ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசர் ராஜா ஆமே துணையாளரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் சொல்ல முடியுமா எத்தனை பேர்? நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை தேற்றினீரே, கனிவாக என்னை தேற்றினீரே, மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாமா? தேவ சமூகத்தில் மண்டியிடுவேனும் ஆமே எபினேசரே துணையாளர் ஆராதனை ஆமென் எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ சொல்லுங்க, இவ்வளவு நாள் நினைச்சனா நான் மறப்பேனோ? மண்டியிடுவேன் மண்டியிடுவேனோ ஏசப்பா, மண்டியிடுவேனோ மறப்பேனோ மறப்பேனோ மது. ஓஹோ, நான் எவ்வளவு நல்ல அன்பு தகப்பன். ஆஹா, மண்டியிடுவேனும் ஏசப்பா, மண்டியிடுவேனும் மண்டியிடுவே மண்டியிடுவேனும் இயேசுவே மண்டியிடுவேனும். கீழே உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல்
ஏசப்பா நம்புங்கப்பா, ஓஹோ நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, ஓ நம்புங்கப்பா ரிஃபரானா சேதோ நம்புங்கப்பா இயேசுவே நம்புங்கப்பா, ஓ நம்புங்கப்பா உரிதரமனலா நம்புங்கப்பா. இந்த அதிகால நேரத்தில் உங்க பிரசன்னத்துல வந்திருக்கிறேன், என்ன நம்புங்க ஆண்டவரே. கடந்த வாரத்துல கடந்த மாதத்துல அநேக நேரத்துல நான் உண்மை இல்லாம இருந்த போதிலும் என்ன பாதுகாக்காம இல்லை, என்ன போஷிக்காம இல்லை, என்ன நீங்க வெட்கப்படுத்தவில்லை. எனக்கு உண்மை உள்ள தேவனா இருந்தீங்க, என்ன நடத்துனீங்க, என்னை இதுவரையும் கொண்டு வந்தீங்கப்பா. உங்க கிருபையை நினைச்சு உண்மையல்லாமல் யாரை நேசிப்பேன், உமக்காகத்தான் வாழுவேன். இனி என்ன நம்புங்க ஆண்டவரே, எபினேசரே என் துணையாளரே, உடைய அன்பை மறக்கவே மாட்டேன்னு சொல்றவங்க நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி உற்சாக பலியிட்டு இந்த அதிகால நேரத்தில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆவியானவரே, எங்களை நடத்துகிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, எங்களை உடுத்துகிறவரே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் உன்னதமானவரே, எங்கள் மேக ஸ்தம்பமே, நன்றி பதிகள் செலுத்தி நல்ல கரங்களை தட்டி யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். இந்த மாதத்துல நீ கவலைப்படுகிற, நீங்க தேவையா இருக்கிற, நீங்க ஆமென் எதிர்பார்க்கிற உங்கள் ஜீவனத்துக்கு தேவையான, உங்கள் ஜீவனுக்கு தேவையான எல்லாம் யெகோவா ஈரே, எல்லாம் யெகோவா ஈரே. எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. ரகரமனலதரனருதுரியந்தரா. ஆவியானவரே, ஆவியானவரே நன்றி இயேசுவே. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல, எல்லாரும் சொல்ல முடியுமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிரு, சொல்ல முடியுமா? நான் உடைக்கப்பட்ட, எத்தனையோ முறை உடைக்கப்பட்டோம். என்னை ஓஹோ
ஏசப்பா கிருபையே கிருபை மாறாத நல்ல ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிரு. உண்மைதான். அந்த கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒன்றுமில்ல உதவி செய்த கிருபை எனக்கு உதவி செய்த. வாய்களை திறந்த அர்ப்பணிப்போடு கிருபையே கிருபையே மாறாத நல்ல என் எஜமானனின் கிருபை கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரங்களில் என்னை சூழ்ந்து கொண்ட கிரு ரிஃபனமரலதோ. நான் சோர்ந்து போன நேரங்களில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே 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 மாறாத நல்ல என் கண்மலையே கிருபையே கிருபையே மாறாத நல்ல. ஊழியத்தின் பாதையில் என்னை உயர்த்தி வைத்த என் ஊழியத்தின் பாதையில் என்னை உயர்த்தி வைத்தார். என்னை உயர்த்தி வைத்த கிருபையே கிருபையே கிருபை மாறாதே மாறாதே நல்ல கிருபையே கிருபையே இயேசுவே நல்ல. அந்த கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே இயேசு மாறாத மாறாத நல்ல இயேசுவே. மனதார கூப்பிடுங்க இயேசுவே. ஓ மாறாத நல்ல இயேசுவே. தந்தையே 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 மாறாத நல்ல தந்தையே தந்தையே. ஓ மாறாத ஆவியே 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 மாறாத நல்ல ஆவியே தாக்குரே ஆவியே தூய ஆவி மாறாத மாறாத நல்ல கிருபையே கிருபையே. உம்மை உயர்த்துகிறோம். இந்த அதிகாலை நேரத்தில் மனதார உம்மை உயர்த்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன நல்ல கர்த்தாவே, இந்த அதிகாலை நேரத்தில் திருச்சபை
மக்களாய் இணைந்துமை உயர்த்துகிற எங்கள் மத்தியில நீர் எழுந்தருள் இருக்கிறதற்காக எங்கள் மேல உங்க கையை வச்சு இந்த அதிகாலை நேரத்தில் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டி சர்வ வல்லவரே உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி இயேசுவே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றவரே, என்னை எல்லாம ஆமென் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றவரை இந்த மாதத்தில் எங்களோடு கூட இருக்க, எங்கள் கரம் பிடிக்க, எங்களை கொண்டு சிலவற்றை சாதிக்க, எங்களை ஆமென் எங்கள் மேல் குறித்ததை எங்களில் நிறைவேற்ற நீர் வெளிப்பட்டிருக்கிற தயவுகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலவேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த வருஷத்திலும் இந்த புதிய மாதத்தின் இந்த அதிகால வேளையில் தெய்வ சமூகத்தில் வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். கடந்த இரவெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய நாளை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அந்த புதிதான கிருபையினால கர்த்தர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடந்து வந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நேரலையில் இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மெய்யாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த அதிகால வேளையிலும் இந்த மாதத்துக்கு கர்த்தர் ஒரு வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 22வது அதிகாரம், அதனுடைய 29வது வசனம். 29வது வசனம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம், அதனுடைய 29வது வசனம். போதும். எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை வாசிப்போமா? கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அல்லேலூயா. இந்த அருமையான இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு நல்ல வார்த்தை பாருங்க. கர்த்தராகிய தேவரீ என் விளக்காய் இருக்கிறேன். அதுவா தேவன் இந்த மாதத்தில் நமக்கு எப்படி இருப்பாரு? விளக்காய் இருப்பார்கள். 2வது வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் என் இருளை என்ன செய்வார்? வெளிச்சமாக்குகிறவர். பாருங்க, இதனுடைய இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே தாவீது இவ்வாறு சொல்லுகிறார். அதனுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விட்டுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்று அங்கே அதனுடைய தலைப்பில் சொல்லுகிறார். இப்போ அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1, அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் அவன் என்ன செய்தா? தப்புவித்தா. சவுலின் கைக்கு நீங்களாக்கி என்ன செய்தா? விடுவித்தார். அப்போ எல்லா சத்துருக்களும் சவுலின் கைகளில் இருந்தோம். தாவீதை கர்த்தர் விடுவித்த பிற்பாடு பாடும்போது அதான் இப்பொழுது எல்லா பகுதியிலும் ஜெயம் கிடைத்தாயிற்று. எல்லா பகுதியிலும் என்ன கிடைத்தது? ஜெயம் கிடைத்தாயிற்று. எல்லா பகுதியிலும் வெற்றி கிடைத்தாயிற்று. சரி, நல்ல ஒரு அமைதல் உண்டாயிற்று. நல்ல இப்போ யுத்தம் எல்லாம் ஓய்ந்து போயிற்று, சண்டையெல்லாம் ஓய்ந்து போயிற்று, சமாதானம் உண்டாயிற்று, அமைதல் உண்டாகிறது. ஆனாலும் அவர் விதமாக பாடி வரும்போது அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவரீ என் விளக்காயிருக்கிறேன். இப்போ எனக்கு கடந்த நாட்கள் ஜெயம் தந்தி.
நான் கடந்த நாட்களில் வெற்றியின் பாதையில் போனது உண்மைதான். நான் கேட்டதில் ஆண்டவர் எனக்கு தந்தா. நீங்க அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் வாசி. 20வது வசனம் சொல்லுகிறது, என் மேல் அவர் பிரியமாக இருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்ன செய்தா பாருங்க. ஆண்டவர் கூட என்னிடத்து பிரியமாக இருந்தா. என்னோட மாமா என்னிடத்து பிரியமாக இருக்கல. ஏன் என் பிள்ளைகள் கூட என்னிடத்தில் என்ன இல்லை, பிரியமாக இருக்கவில்லை. என் பெற்றோர் கூட என்னிடத்தில் பிரியமாக இருக்கவில்லை. ஆனால் கர்த்தர் என்னிடத்தில் பிரியமாக இருந்தபடியால் என்னுடைய நெருக்க வேலைகள், வேதம் சொல்லி இந்த நெருக்கத்திலிருந்து 34ஆம் சங்கீதத்தை சொல்லியிருக்கிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி என்ன செய்தேன், கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்ட அருளி என்ன செய்தா. அப்ப நெருக்கத்திலிருந்து நான் கேட்ட ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்தா. ஆண்டவர் வெற்றியை தந்தா. அவர் என்னிடத்தில் பிரியமாக இருந்தா. என் ஜெபத்தை கேட்டு என்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து விட்டா. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்லும் போது பாருங்க, தேவரீர் எங்களை சோதித்து வெள்ளிய புடமிடுகிறது போல புடமிட்டி மனுஷர்களை எங்க தலையின் மேல் ஏறிப்பாங்க, எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினே, தீயையும் தண்ணீரையும் கடந்து ஆனாலும் எங்கே கொண்டு வந்து விட்டு. இதெல்லாம் வந்தது உண்மைதான். அது நடுவில் ஒரு செழிப்பு, அது நடுவில் ஒரு விசாலம், அது நடுவில் கர்த்தருடைய ஒரு பிரியம், அது நடுவில் கர்த்தர் என்ன செய்தா, என் ஜெபத்துக்கு பதில தந்தா. அப்படி பாடி வருகிறதா இது சொல்லுகிறாரு. சிறப்பம் இதுவரையிலும் ஜெயம் தந்தார். இனி அப்படி சுகமாய் சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம் தாவீது நினைக்கிறாரா? இல்லை. இவ்வளவு சூழ்நிலைமையிலும் தாவீது மறுபடியும் சொல்லுகிறார், தேவரி என் யாரா இருக்கிறேன், எதா இருக்கிறேன், விளக்கா இருக்கிறேன். எனக்கு இதுவரையிலும் நீர் அப்படி இருந்த போதாது, இனி இருக்கிறீர் என்றார். அவர் இருந்தார், இருக்கிறார், இனி என்ன செய்வார், இருப்பா. அந்த அர்த்தம். 3 காலங்களும் அதுக்குள்ள இருக்கிறீர். ஒரு காலத்தில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது, திருப்தி அடையக்கூடாது. கடந்த ஜனவரி மாதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா, கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்தா, நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டா. கடந்த மாதத்தில் அப்படி செய்ததுனால இனி பிரச்சனையே இல்லைன்னு இருக்கக்கூடாது. மேலும் சொல்லுகிறது, எல்லா இடத்திலும் விசாலத்தையும் ஜெயத்தையும் வெற்றியையும் பெரிய கொண்டாட்டத்தையும் தாவீது கொடுத்தாலும் தாவீது அறிக்கையிடுகிற, ஆண்டவரே தேவரே நீர் எனக்கு விளக்க. ஏன் தெரியும், தாவீதுக்கு நல்லா தெரியும், பாருங்க எவ்வளவுதான் ஜெயம் கிடைத்தாலும் எனக்கு பின்னாடி என்னை சுற்றிலும் என்னுடைய பாருங்க கோட்டைக்கு வெளியிலே ஒரு இருள் இருக்கிறது. அல்லேலூயா. உலகமாகிய இருள், பாவமாகிய இருள். நாம் பாவத்திலிருந்து விடுபட்டது உண்மைதான், உலகத்திலிருந்து விடுதல் பெற்ற உண்மைதான். பிசாசாகிய இருள், அந்த உலகம், மாம்சம், பிசாசாகிய இருளுகள் என்னை சுற்றி இருக்கிறது. ஆண்டவரே நான் மறுபடியும் அந்த இருளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அந்த இருள் என்னை தொடாமல் இருக்கணுமான ஒரு வெளிச்சம் இருக்கணும். இந்த வெளிச்சம் எங்கே இருந்தா, வெளியில் பாருங்க, வெளியில் இப்போ கொஞ்சம் இருட்டு இருக்கிறது, ஆனால் உள்ள என்ன இல்லை, என்ன இல்லை, ஏன் இருள் இல்லை, விளக்கு இருக்குது, வெளிச்சம் இருக்குது. விளக்கு பிரகாசித்தால் வெளிச்சம் கொடுக்கும். வெளிச்சம் வந்தால் அங்கே என்ன வர முடியாது, இருள் வர முடியாது. அப்போ தேவன் கடந்த நாட்கள் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுனாலேயோ, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டதுனாலேயோ, கர்த்தர் நம்மிடத்தில் இரக்கம் பாராட்டி சில நன்மைகள் செய்ததுனாலேயோ, ஆண்டவர் நம்மிடத்தில் தயவாய் இருந்ததுனாலேயோ, ஏன் ஆண்டவர் பாருங்க என்னிடத்தில் பிரியமாயிருக்கிறார் என்பதை எல்லார் நடுவிலும் அவர் காண்பித்ததினாலேயோ நாம் திருப்தி அடையக்கூடாது. இந்த மாதத்திலும் அவர் நமக்கு விளக்காயிருக்கணும். இருள் உள்ள வராதபடி அது பாதுகாக்கணும். தேவரீரன் விளக்காக இருக்கிறாருன்னா, ஆண்டவரே நீரனோடு கூட எப்பவும் இருக்கிறேன், நீ தான் எல்லாவற்றுக்கும்
எல்லாம். அதான் அவர் சொல்றாரு, விளக்காய் இருக்கிறே, கர்த்தர் என் இருளை எப்படி மாற்றுவா? வெளிச்சமாக்குறவ. கிடந்த காக்களில் நாம் நினைத்த காரியம் நடவாம். ஒருவேளை அது ஒரு இருளுக்குள்ள இருக்கிறது போல இருக்கலாம். அன்றைக்கு கோரேசை பார்த்த ஆண்டவர் சொன்னாரு, மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷம். மறைவிடம் என்றால் அந்த மறைவிடம் அந்த இருள், இருப்பு பாருங்க, இருளுள்ள இடம். ஒளித்துவே கடந்த மாதத்தில் கிடைக்காத சில நன்மைகள், நமக்குள்ள நன்மைகள் சில இருளுக்குள்ள இருக்கிறது. நமக்கு வர வேண்டிய நன்மைகள் இருளுக்குள்ள இருக்கிறது. நமக்கு வர வேண்டிய விடுதலை அது இருளுக்குள்ள இருக்கிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு விளக்காய் இருப்பேன். அல்லேலூயா. நான் உனக்கு வெளிச்சம் கொடுப்பேன். உன்னுடைய இருளை நான் என்ன மாற்றுவேன்? வெளிச்சமாக மாற்றுவேன். வெளிச்சமாக்கும் போது அங்கே இருக்கிற அந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவன் நமக்கு விளக்காய் இருக்கும் போது இரவோ பகலோ எதுவாயிருந்தாலும் நாம் அவைகளை தாண்டி போக முடியும். பாருங்க, இதுவரையிலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்த பிற்பாடு இப்படி அறிக்கையிட்ட உடனே அடுத்த வார்த்தை அவர் சொல்றாரு, 30வது வருஷம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள என்ன செய்வேன்? ஆய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். 32வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனே அன்றி கண்மலையும் யார்? 33வது வசனம், தேவன் எனக்கு பலத்த அவர் என் வழியை செவ்வைப்படுத்துவா, அவர் என் கால்களை மான் கால்களுடைய கால்களை போலாக்கி என் உயர் தலங்களில் என்ன செய்வா? நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் பயங்களால் என்ன செய்யும்? வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு என்ன செய்கிறார்? அவர் ஜெயம் தந்தா. இந்த மாதத்திலும் அவர் நமக்கு விளக்காயிருப்பார். விளக்காயிருக்கும் போது ஒருவேளை கோலியாத் வந்தாலும் கோலியாத் ஆகிய மதிலே தாண்ட முடியும். சிங்கம் வந்தாலும் சிங்கமாகிய மதிலே தாண்ட முடியும். பாருங்க, சவுல் வந்தாலும் சவுலாகிய மதிலே என்ன செய்ய முடியும்? தாண்ட முடியும். ஏன் தாவீதுடைய பிள்ளைகளே தாவீதுக்கு விரோதமாக சத்ருவாக எழும்பினா பாருங்க. அப்படி என்றா ஒருவேளை சில நம்முடைய உறவினர்கள் கூட மதிலாக எழும்பி வரும். நம்ம முன்னே விடாதபடி அந்த இடத்திலும் தாண்டி செல்ல பலன் கொடுப்பா எப்பொழுது கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கும்போது. அப்படி என்ற நம்முடைய வாழ்க்கையின் இந்த மாதத்தின் எல்லா பகுதியும் அவரே வெளிச்சமாக இருக்கணும். நம்முடைய தொழிலில் அவர் விளக்காக இருக்கணும். நம்முடைய வேலையில் விளக்காக இருக்கணும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் விளக்காக இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் விளக்காக இருக்கணும். நம்முடைய தலைமுறையிடத்தில் விளக்காக இருக்கணும். நம்முடைய பிள்ளைங்களிடத்தில் விளக்காக இருக்கணும். நம்முடைய ஊழியத்தில் விளக்காக இருந்தா எல்லா இடத்திலும் பிரகாசம். இருள் வர முடியாது, உலகம் வர முடியாது, பிசாசு தொட முடியாது, அந்தகாரத்தின் வல்லமைகளை தொட முடியாது. அதுக்கு ஒரே ஒரு காரியம் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என்னிடத்தில் பிரியமாயிருந்தார். இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய ஒண்ணு, யாரை பிரியப்படுத்துறீங்களோ இல்லையோ, யாரை பிரியப்படுத்தணும்? யாரை பிரியப்படுத்தணும்? சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை பிரியப்படுத்தணும். கர்த்தரை பிரியப்படுத்துவது எப்படி பாருங்க. ஞானஸ்நானம் எடுப்பது கர்த்தருக்கு பிரியம். ஞானஸ்நானம் எடுப்பது கர்த்தருக்கு பிரியம். இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரை இறங்கின உடனே பரலோகத்தில் இந்த தேவனே சொல்லிட்டான், இவர் மேல நான் எப்படி இருக்கிறேன் பிரியம். அப்போ ஞானஸ்நானம் எடுப்பது கர்த்தருக்கு பிரியம். அது மட்டுமா, ஜெபம் பண்ணின தானியேலை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டா, பரலோகத்தின் தேவன் பெரிய புருஷனாகிய தானியேலே. அப்போ ஜெபம் பண்ணுவது எப்படி பிரியம். இயேசு ஜெபம் பண்ணின போது பாருங்க, இவர் என்னோட நேசகுமாரன், இவர் மேல் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க. அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் சத்தியத்துக்குள்ள வருவது, ஆண்டவருக்குள்ள வருவது. இந்த மாதம் ஆண்டவர் விட்டு வெளியே போகக்கூடாது. யாருக்குள்ள இருக்கணும்? கர்த்தருக்குள்ள இருக்கணும். 2, நம்முடைய ஜெப வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடு. கேள், நான் அப்போது உனக்கு ஜாதிகளை என்ன செய்வேன்? அப்படி என்ன ஜாதிகள், பிரஜாதிகளுடைய இடத்தில் இருக்கிற நன்மைகளை கூட நம்ம
பாருங்க, நம்ம ஜெபிக்கும் போது நமக்குரிய நன்மைகள் அங்கே இருந்து கர்த்தர் தருவா. அல்லேலூயா. கேட்கணும். கேட்கிற எவனும் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். அதனால இந்த கால வேளையிலே, இந்த அதிகால வேளையிலே நம்மை முற்றுமாக அர்ப்பணிப்போம். தேவரே, நீரே எனக்கு வெளிச்சம், நீரே எனக்கு விளக்கு. அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணும். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆமென் லார்ட். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர், கர்த்தர் அற்புதமான தெய்வம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற எல்லாரும் கொஞ்சம் நேரம் கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்தில் எந்த ஈருளும் நம்மை தொடக்கூடாது, எந்த ஈருளும் நம்முடைய குடும்பத்தை அணுகக்கூடாது. ஈருளுக்குள்ள இருக்கிற நமக்குரிய பொக்கிஷத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வெளிப்படுத்தி தர வேண்டாம். அவன் இருள் விலகி போகணும், தடைகள் நீங்கி போகணும், ஒலியாத்தின் வல்லமைகள் அகற்றப்படணும், சவால்கள் அகன்று போகணும், ஜெயம் உண்டாகணும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். நல்ல பிதாவே, இந்த நல்ல அதிகால வேளைக்காகவே ஸ்தோத்திரிக்கின்றோம். இம்மட்டும் கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இந்த மாதத்து தந்த வார்த்தையின்படியே தேவரே, நீரே எங்கள் விளக்கு, எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர் நீர். ஆகையால் எங்களோடு கூட இருந்தரணும், இருள் எங்கும் வராதபடி பாதுகாத்தரணும். ஊழியத்தில், குடும்பத்தில், தனி வாழ்வில், ஆண்டவரே தலைமுறையிடத்தில், தொழில் உலகங்களில், வேலை செய்கிற இடங்களில், எல்லா இடங்களிலும் உம்முடைய விளக்கு பொழுதும் எரிந்து பிரகாசிக்கட்டும், வெளிச்சமாக இருக்கட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உம்மை பிரியப்படுத்தி வாழ கிருபை தரலாம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பிரிந்து போகிற நமது பிள்ளைகளோடும் உலகத்தில் அங்கங்கே இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்று சதாக்களும் தங்கியிருப்பதாக. ஆமென்.